முன்னாடிலாம் வேலை பொழுப்பே இல்லாம வெட்டியா வெளியே சுத்திட்டு இருப்போம். இப்ப இருக்க வேலைக்கு நண்பரை பாக்குறதே ஷெட்யூல் போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் பாக்குறதே பெரிய அதிசயமா போயிடுது. இது ஒரு குட்டி கதை தான், டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நாசிஸ் பார்க்க போற எபிசோடு 87 வீடியோ பார்க்கறவங்களா அவங்க வீட்டு பிளான் அடிச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. வீடியோ காலைல கொஞ்சம் வெள்ளம் எழுந்திரிச்சு ரன்னிங் கிளம்பியாச்சு. ஆனா இங்க பிரச்சனை அது இல்ல. இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு 21 கிலோமீட்டர் ரன் இருக்கு. ஆனா அதுக்கு சுத்தமா ப்ரிப்பேர் ஆகல. பிரச்சனை என்ன, என்னால ஒரு கிலோமீட்டருக்கு மேல போனா கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. இல்லாட்டி ஒரு கிலோமீட்டருக்குள்ள பேச புஷ் பண்ண ஆரம்பிச்சா கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. இது என்னன்றதை உடனடியா செக் பண்ணி ஆகணும். லேட்டாக நமக்கு தான் நல்லது இல்ல. 21 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வந்து முதல் வேலை இதைத்தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வீடு திருப்பிட்டேன். அப்படியே காலை உணவா கொஞ்சமா ஓட்ஸோ முட்டையை எடுத்துட்டு அடுத்து பிளானா ஜிம் கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு வந்ததுதான் தெரியுது நமக்கு இன்னைக்கு லெக் டேன்னு. எப்பயுமே லெக் டேவை கலவரமா தான் போடுவேன். ஆனா இந்த தடவை அதை பண்ண போறது இல்ல. எல்லாத்தையும் அளவாக்கியாச்சு. ஏன்னா காலோட நிலைமை என்னன்னு நமக்கே தெரியாது. அந்த நிலைமை தெரியாம நம்ம பண்றோம் பெருசா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணி நமக்கு ஏதாச்சும் ஆயிரும். அனாவசியமான செயல்களை அறவே தவிர்க்கணும். அதுதான் நமக்கு நல்லது, நம்ம காலுக்கும் நல்லது. அதனால அதிக பிரசங்கித்தமா எதுவுமே பண்ணாம அளவா எல்லாத்தையும் அழகா போட்டு வந்தாச்சு. அப்படியே பொறுமையா நடைய கட்டி போய் முட்டை எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரப்ப ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கணும். பொறுமையா தேடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் போட்டு வாங்கிட்டேன்னு கேட்டு ஏதாச்சும் ஜாமான் வாங்க போறப்ப வீட்டுல கரெக்டா கேட்டுக்குங்க. இல்லாட்டி கரெக்டா வீட்டுக்கு போனாலுமே இதை மட்டும் மறந்துட்டு தம்பி போய் வாங்கிட்டு வருவாங்க, டென்ஷன் ஆகும். மடிக்கணில ஒரு சின்ன எடிட்டிங் வேலை இருந்துச்சு. அதை உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மதிய சாப்பாடு சாப்பிடணும் ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, மதிய சாப்பாடு முடிச்சுட்டு மறுபடியும் மடிக்கணில உட்காந்து எடிட்டிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மண்டை சூட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வேலையை முடிச்சுதானே ஆகணும். எப்படியோ முடிச்சாச்சு. சரி ஓகே, நண்பர்களை பார்க்கலான்னு வெளியே கிளம்புனேன். அப்பதான் எங்க அக்கா குக்கர் பெருசா ஒன்று குக் பண்ணி வச்சிருந்துச்சு. சரியான மேட்டர் நண்பர்களே. ஏதோ பேக்கடு ஓட்ஸா கேக் எதுவும் திங்கிறதுக்கு பதிலாக இதை தின்றான்னு சொல்லி கொடுத்துச்சு. அருமையா இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே நண்பர்களை பார்க்க கிளம்பியாச்சு. அப்படியே நண்பர்களோட கொஞ்சம் நேரம் ஊர் சுத்திட்டு இருந்தேன் ஜாலியா. அதுலயே ஒரு மணி நேரம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அங்க இருந்து அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி படுக்கையை தட்டியாச்சு. அவ்வளவுதான் நண்பர்களே, நாள் முடிஞ்சு. நீங்கள் ஏதாச்சும் முயற்சிங்க.